ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அம்மா அவர்கள் வாயிலிருந்து ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நம்ம கடைபிடிக்கும். அதில் கொஞ்சம் அப்படி இப்படி இப்போ செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோம்னாலோ அல்லது அதை நம்ம செய்ய முடியாமல் போனாலோ என்ன விளைவுகளெல்லாம் ஏற்படும் பாருங்க. விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத் தலைவி அம்மாவுடைய பக்தர் பாத பூஜைக்கு வந்திருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, மகனுடைய கழுத்துக்கு கத்தி வரப்போகுது, போய் சீக்கிரம் அவனை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மாவும் வந்து பையன்கிட்ட சொல்லியிருக்குது. பையன் ஆளானவ, வாலிபன், மெத்த படிச்சிருக்கிறான், பெங்களூர் பெரியவங்க வேலை கிடச்சிருக்குது, ஒரு வாரத்துக்குள்ளே வேலைக்கு போக போகிறான். அவன் நம்புவானா? உனக்கு வேலை என்ன, சாமியாவது போதமாகுதுன்ட்டான். அவங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கல. என்னாச்சுங்க, அடுத்த 2 நாளில் அந்த பையன் பைக் எடுத்துக்கிட்டு டவுனுக்குள்ளே போயிருக்கானுங்க. அவனுக்கு முன்னால் தகரங்கள் ஏற்றப்பட்ட லாரி ஒன்று போயிட்டு இருந்திருக்குது. ஏதோ காரணத்தினால அந்த லாரி திடீர்னு பிரேக் போட்டிருக்கிறான். உடனே அந்த தகரங்களை கட்டியிருந்த கயிறு ஒன்று அருந்து ஒரு தகரம் அப்படியே காட்டில் பறந்துக்கிட்டு வந்து இந்த பையன் மேலே அடித்து பலமான காயத்தை உண்டு பண்ணி ரத்த வெள்ளத்தில் அந்த பையன் செத்து போனானுங்க. இந்த அம்மா மோளே சொன்னாங்களே, கழுத்து கத்தி வருது, பையனை கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக அம்மா விதியை மாற்றி அந்த பையனை காப்பாற்றிருப்பாங்க. கூட்டிகிட்டு வர முடியல, விதி வழிதையாக போச்சு. இந்த பையன் சொன்னோடு கேட்கல. அதனால் விதிக்கு பலியானான சக்திகளே. ஓம் சக்தி.